ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாம் குளிக்கிற விதத்திலேயே நாம் நிறைய கஷ்டங்களை போக்கலாங்கிற விஷயம் தெரியுமா? நாங்கள் குளிக்கும்போது எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் குளிக்கும்போது, தலை குளிக்கும்போதோ இல்லை உடம்புக்கு குளிக்கும்போதோ எல்லா நதியையும் நீங்கள் நதியின் பெயரும் சொல்லி குளிங்க. அப்போ அத்தனை நதியில் முங்கின ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், அதனான ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு முதல்ல தண்ணி எடுக்கும்போது இந்த எல்லா நதியின் பேர், அதாவது புண்ணிய நதி தீர்த்தம் சொல்லுவாங்களே, யமுனா, கங்கா, அந்த மாதிரியான புண்ணிய நதியின் பேரை சொல்லிவிட்டு அந்த தண்ணியில் கை வச்சுட்டு அந்த புண்ணிய நதியின் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுப்போம். அப்போ அவ்வளோ புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நாம் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம் குளியலும் அமையலாம். அப்படின்னா இப்போ திருமண தடை உங்களுக்கு இருக்குது வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் மகனுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இந்த மஞ்சளுக்கே ஒரு ஸ்பெஷல் ஆற்றல் உண்டு. சில நாட்களில் நம்மளால் தலை குளிச்சுக்க முடியாது அடிக்கடி. ஏன்னா ஸ்பெஷலி பெண்கள், கூந்தல் நிறைய இருக்கிறவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும். வயசு கொஞ்சம் ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த தலை பாரம் இருக்கும், அதனால் நிறைய வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்ட டைமில் வெறும்னா மஞ்சள் தண்ணியை கலக்கி அதை தெளிச்சுக்கிட்டாலே, புரோக்ஷனம் சொல்லுவாங்க, அப்படி தெளிச்சுக்கிட்டாலே போதும். அதற்கான இப்போ நம்ம தலை குளிக்கிறதுக்கான முடியலை அப்படின்னா அது பண்ணாலே நம்மளுக்கு நல்லது. அதுவே சுத்திகரிப்பு தான். ஸோ அப்போது நமக்கு வாழ்க்கையில் ஒரு திருமண தடை இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிட்டிகை மஞ்சளை ஒரு ஜக்கில் இருக்க தண்ணியில் கலக்கிங்க, இல்லை ஒரு சிட்டிகை மஞ்சளை அந்த பக்கெட்டில் போட்டு அதில் குளிச்சுக்கோங்க. அப்போ திருமண தடை இருக்கிறவங்களுக்கு அந்த தடை விலகும். ஆக்சுவலாக மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை எல்லாருமே அந்த தண்ணியில் போட்டு குளிக்கும்போது, அது மஞ்சள் கிருமி நாசினி, அது ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, அந்த மஞ்சள் தூய்மையாக்கும் ஆற்றல் உள்ளது. நமக்கும் பாடி நல்லா கமகமன்னு இருக்கும். அப்போது ஒரு சிட்டிகை மஞ்சளை போட்டுக்க நல்ல தெய்வீக வாசனை வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டிகை போட்டுக்கிட்டு நம்ம குளிக்கலாம். திருமண தடை இருக்கவங்களுக்கு இன்னும் நல்லா நடக்கும். இல்லை திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த திருமணம் நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சிட்டிகை மஞ்சளை தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் குடிச்சிக்கலாம். இப்போது உங்களுக்கு நல்ல பேரும் புகழ் வரணும், நீங்கள் இருக்கும் துறையில், மேபி உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரிதான், இல்லை நீங்கள் ஒரு கலைஞனாக இருந்தீங்க, அதில் நீங்கள் பேர் புகழ் வாங்கணும், உங்கள் ஸ்கூல்லையோ உங்கள் காலேஜ்லையோ நீங்கள் நல்ல பேர் புகழ் வாங்கணும், உங்களை கடின உழைப்பு எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் அந்த பக்கெட் தண்ணியில் ரோஸ் வாட்டர் சொல்லக்கூடிய இந்த பன்னீர் இல்லையா, அந்த பன்னீரை எடுத்து, அது பியூராக இருக்கணும். இப்போ கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது, அது பியூராக இருக்காதுன்னு எனக்கு தெரியல. பட் பியூர் பன்னீர் உங்களுக்கு கிடைக்கிற கடையில், நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டு பாருங்கள், எனக்கு பியூர் பன்னீர் தான் வேணும், இது வேணாம்னு சொன்னால் அவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்னால் அது தப்பாயிடும் இல்லையா? அந்த பேரை போய் வாங்கணும். இல்லை நேச்சுரலாக பண்ணுற இடத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த பன்னீரை வாங்கி குளிச்சுக்கலாம். பன்னீர் நம்ம ஸ்கின்னையும் நல்லா டோன் பண்ணும், டோனர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பன்னீர் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கூட அந்த பன்னீரை போட்டு ஒரு தடவை குளிச்சுட்டாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடி. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பேர் புகழையும் வாங்கி கொடுக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்குது, எப்போவுமே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு பயம், காலேஜ் போகிறதுக்கு பயம், வயதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றில் புளிய கிடச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் சிறு வயதில் ஸ்கூல்னாலே போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். சின்ன வயசில் அந்த டீச்சர் பார்த்தா பயமாக இருக்கும், இந்த டீச்சர் வரக்கூடாது அப்படிலாம். இப்போ அந்த ஒரு ஆன்சைட்டி இருக்குது சொல்லலை, அது ஒரு மாதிரி ஒரு பயம் நமக்குள்ள. அப்போது அந்த ஆன்சைட்டி இருக்குது, எனக்கு அதனால் வேலை தடைப்படுது, அதனால் என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னு ஆன்சைட்டியை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் பாலை தண்ணியில் கலந்து முதல்ல அது போட்டு குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலர், ஏன்னா பால் கொஞ்சம் அந்த ஸ்மெல் கொஞ்சம் போக போக ஒரு மாதிரி இருக்கும், அதனால முதல்ல போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் பாத் எடுத்துக்கலாம். கண் திருஷ்டி உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம கல் உப்பு போட்டு குடிக்கிறது வழக்கம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பராக ஐடியா சொல்ல போகிறேன். கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு 1/4 ஸ்பூன் காஃபி பொடி அதில் போட்டு தண்ணியில் போட்டு கலந்து குளிச்சுக்கலாம். நம்மளும் நல்ல ஃபில்டர் காஃபி மாதிரி இல்லை, நல்ல காஃபி மாதிரி கமகமன்னு இருப்போம்.
அதே மாதிரி கண் திருஷ்டியும் விலகும். அப்புறம் நம்ம வந்து கல்லுப்பு போட்டு குளிக்கிறது டெய்லியே வழக்கமாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஆரா கிளென்ஸும் பண்ணும். இப்போது பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில துளிகள், ஏன்னா நம்ம அடிக்கடி கங்கா போய் தண்ணி பிடிச்சிட்டு வர முடியாது, நம்ம இங்கே தென்னிந்தியாவில் இருக்கோம். அப்போது அந்த அங்கே கங்கா ஜலம் கிடைச்சதுன்னா பாட்டிலில் பிடிச்சிட்டு வருவீங்கல்ல, ஒரு 2-3 சிட்டிகை, 2-3 சிட்டிகளில் 2-3 துளிகள் போட்டு அதை குளிச்சுக்கலாம். வீட்டில் சுத்தம் பண்ணுறதுக்கு கங்கா ஜலத்தை தண்ணியில் நம்ம மாப் போடுறோம், அதுக்கப்புறம் அங்கங்கே தண்ணி தெளிப்போம் இல்லையா, அப்போது இந்த கங்கா ஜலம் 2-3 துளி அது தண்ணியில் போட்டு அதை வச்சே கூட மாப் பண்ணும்போது வீடு நல்ல ஒரு கெட்ட எனர்ஜிலேருந்து எல்லாமே விலகிடும். அப்போ நம்மளுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் வரணும், ஒரு பிராயச்சித்தம் வேணும் அப்படின்னாலுமே கங்கா ஜலம் ஒரு சில துளிகள் போட்டு குளிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் நெய் போட்டு குளிக்கும்போது அதே மாதிரி ஈவில் ஐ போகும். நெகட்டிவிட்டி, நமக்குள்ளேயே ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, எதிர்மறை ஆற்றல் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல், ஒரு சில துளி நெய்யை கலந்துட்டு கூட குளிக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஸ்கின்னுமே நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சந்தனம் போட்டு குளிக்கலாம், சந்தனமும் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அப்புறம் சுக்கிரனின் ஆதிக்கம், எல்லாம் சுக்கிரதிசை அடிக்கிற நல்லா லக்காக இருப்பாங்க, லக்ஸுரி கொடுக்குறவங்க அப்படின்னா சுக்கிரனின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும், சுக்கிரனின் ஆதிக்கம் நம்ம மீது நிறைய இருக்கணும் அப்படின்னும்போது படிகாரம் இருக்கும். அந்த படிகாரத்தை ஒரு துண்டு அதில் போட்டுட்டு, அது நீங்கள் நைட்டே போட்டு வச்சாலும் ஓகே. படிகாரத்துக்கு இன்னொரு தன்மை இருக்குது, தண்ணி கலங்கலாக இருந்தாலும் அதில் ஒரு படிகார கல் போட்டு வச்சிங்கன்னா அந்த தேவையற்ற இந்த அழுக்கெல்லாம் அழகாக கீழே வந்து செடிமெண்டல் அப்படியே டெபாசிட் ஆகிடும். அப்போ மேலே நம்மளுக்கு கிளியர் தண்ணி கிடைக்கும், அதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பாடியில் வேர்வை ஸ்மெல் கூட வராது. இந்த படிகாரம் போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா அதுக்கு ஒன்று மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இருக்குது, பல நன்மைகள் உண்டு இந்த படிகார கல்லுக்கு. இந்த படிகார கல்லையும் போட்டு குளிங்க. இப்போது குளியலுங்கிறதே வந்து ஒரு ரிச்சுவல் பாத் ஆகிடுச்சு இல்லையா, அதாவது ஒரு குளியல்லையே நம்ம என்னென்ன கஷ்டங்களோ அதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணலாம். அப்போது நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி அந்த ஜக்கில் கலந்து தண்ணி ஊற்றும் போது நீங்கள் எதற்காக அது பண்ணுறீங்க, அது உங்களை விட்டு போயிடுச்சு, கெட்டதெல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு, நல்லதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, கமாண்டு சொல்லிவிட்டு நீங்கள் குளிக்கலாம். அப்படி குளிக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லா தடைகளும் விலகி நீங்கள் எந்த ரீசனுக்காக அந்த ரிச்சுவல் பாத் எடுத்துக்கிறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.